Hi student, good afternoon. Today we are going to discuss about chapter 7 cooperative organization. Do you know cooperative organization? Yes, we are everyone know cooperative. கூட்டுறவு அமைப்பு. Okay? Cooperative organization. Meaning and definition here given, page number 60. A cooperative is a form of business organization. அதாவது கோஆபரேட்டிவ்ங்கிறது என்னதுன்னா கூட்டுறவுங்கிறதும் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வணிக நிறுவனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? which is owned or controlled by the people who use its products, supplies or service. யார் வந்து தயாரிப்பு பொருட்களை தயாரி பண்ணுறாங்களோ, சப்ளை பண்ணுறாங்களோ, சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட சார்ந்தது தான் இந்த கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறாங்க. although cooperative is very type of membership shape. உறுப்பினர்கள் தாங்களாகவே சேர்ந்து கொள்வது தான் என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ்னு அர்த்தம். சரியா? மெம்பர்ஷிப் அதாவது அதோட அளவை மெம்பர்ஸோட அளவை பொறுத்து தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட அளவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. all were formed to meet the specific objectives of our members and the structure adapt to members change needs. அதாவது அவங்களோட ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பு எப்படி இருக்கும், கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸை பொறுத்து அந்தந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா do you know கொடுத்துருக்காங்க பாரு, பேஜ் நம்பர் 16 கொடுத்துருக்காங்க. in 1844 இங்கிலாந்து 28 வீவர்ஸ், அதாவது 1844 இங்கிலாண்டில் 28 வீவர்ஸ்னால் நெசவாளர்கள், அவங்க 28 வீவர்ஸை வச்சு ரோக்கடல் பயனீர் அப்படிங்கிறவர் ஸ்டார்டட் த ஃபஸ்ட்டு எவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது 1 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஹூஸ் ஸ்டார்டட் த ஃபஸ்ட்டு எவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு கேட்பாங்க. ஓகே, ரோக்கடல் பயனியர். ஓகேவா? ஹவு மெனி வீவர்ஸ் அப்படின்னு கேட்டால் 28 வீவர்ஸ், 28 நெசவாளர்களை வச்சு 1844 கொண்டு வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோக்கடல் பயனியர் அப்படிங்கிறவர். சரியா? கோஆபரேட்டிவ் ஆர் ஃபார்ம்டு பை இண்டிவிஜுவல் ஹூ கோஆர்டினேட் அமோங் தெம்செல்ஃப், அதாவது இண்டிவிஜுவல் தனிநபர்களாக என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன், அதாவது செங்குத்த மயமாக ஒரு அட்ராக்ஷன், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தமிழில் சொல்லணும்னா செங்குத்து ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டு அச்சீவ் த வெர்டிக்கல் இன்டகிரேஷன் இன் தர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இது கிடைமட்டமாக ஒரு பிஸ்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் வேர் யூஸ்ஃபுல் ஆஃப் ப்ரமோட்டிங் இன்ட்ரெஸ்டர்ஸ் ஆஃப் லெஸ் பவர்ஃபுல் மெம்பர்ஸ், அதாவது என்ன இது தனிநபர்களால் உருவாக்கப்பட்டது. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களோட நலனை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் கொண்டு வந்தாங்களாம். அது முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அது ஒர்க்கர்ஸ், அது என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள், தயாரிப்பாளர்கள், தொழிலாளர்களாக இருக்காங்க இல்லையா, நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ், இவங்களுக்காகவே இவங்களோட பயனுக்காகவும் தனித்தனியாக அவங்கவுங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கூட்டுறவு கொண்டு வந்தாங்களாம். அதாவது உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, சிறு தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டுறவில் கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்களாமா. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. although people have been working together for their mutual benefit throughout human history, the cooperative form of business organization began during the industrial revolution. At first cooperative movement was started Robert Owen in the year 1844. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மனித வரலாறுல முழுவதும் பரஸ்பர நன்மைக்காகவே மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்காக வேலை செய்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கூட்டுறவு அமைப்புங்கிறாங்க. அதே மாதிரி ரெவால்யூவேஷன் புரட்சி, அதாவது தொழில் புரட்சியின் போது கூட்டுறவு அமைப்பு வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு, ரெவால்யூவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அந்த சமயத்தில் தான் இது தோற்றுவிச்சாங்களாம். சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா 1844 ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர் தான் முதல் கொண்டு வந்தாராம். ஓகேவா? இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா 28 வீவர்ஸை கொண்டு உறுப்பினர்களை கொண்டு சமுதாயத்தை யார் உருவாக்குனார்னா ராக்கடல். சரியா? அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. அவர் தான் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தார். ஆனால் ராபர்ட் ஓவனும் இதில் இருந்தாராம். ஹி ஃபார்ம்டு எ கன்சியூமர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் இன்லேண்ட் 28 வீவர்ஸ் மெம்பர்ஸ் கால் ரோக்கடல் சொசைட்டி. அதாவது ஃபஸ்ட்டு ரோக்கடல் பயனியர் தான் கொண்டு வந்தனால அது ரோக்கடல் சொசைட்டி ஆஃப் ஏ ஈக்குவட்டல் பயனியர் அப்படின்னு நேம் வச்சாங்களா. திஸ் இயர் கிராஜுவலி லெட் டு வேர்ல்டு வைட் மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் கோஆபரேட்டிவ்ஸ் வேரியஸ் ஃபீல்ட் economic activities such credit, farming, marketing, processing, housing, transporting, insurance, fishing, poultry, dairying, etc. The main object of the cooperative movement was to bring a scale, solace and comfort to the needy person, the pushing common economic letters to the cooperative trading
ப்ராஃபிட் இஸ் நாட் எ மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டல் பயணியர் தான் முதல் கொண்டு வந்தனால அவரோட ராக்கெட்டில் முன்னோடி சொசைட்டி அப்படின்னு நேம் வச்சுட்டாங்களாமா. சரியா? படிப்படியாக கடன், விவசாயம், சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங், செயலாக்கம், வீட்டு வசதி, போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், அதாவது ஃபிஷரிங், மீன் வளர்ப்பு, கோழிப்பண்ணை, பால் பாசனம், இது எல்லாமே உலகத்தில் படிப்படியாக வளர்ந்து வந்துச்சான் கூட்டுறவுனால. சரியா? கூட்டுறவு இயக்கம் பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கம் வந்து ஒத்துழைப்புடன் பொதுநலனுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கமேவாமா. சரியா? அது போக நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் அளிக்கிறது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் இருக்கும். இதோட இது பார்த்திங்கன்னா லாபம் ஈட்டணுங்கிறது ஒரு முக்கிய நோக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது என்ன பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சேவை புரியணும். எந்த ப்ராடக்ட்டும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் தரதுக்காக தான் கூட்டுறவு நிறுவனம் தொடங்கினாங்களாம். ஓகேவா? திஸ் இஸ் ஏ மீனிங் அண்ட் டெஃபினேஷன். ஓகேவாடா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பாருடா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. Cooperative is the form of organization in which person voluntarily associate together a human being on the basis of equality for the promotion of economic interest of themselves. அதாவது தனக்கு தானே தோற்றுவிக்கப்பட்டது தான் கூட்டுறவு வங்கி, அதாவது கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது மெம்பர்ஷிப்னால தான் என்னது கோஆப்ரேட்டிவ் உருவாகுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது மெம்பர்ஸ் வந்து தன்னோட நலனுக்காகவும் அதாவது மற்றவங்க நலனுக்காகவும் உறுப்பினர்கள் தங்களோட நலனை வந்து பெருக்கிக் கொள்றதுக்காக தான் இது என்ன பண்ணாங்க, தொடங்கினாங்களா. சரியா? மனிதர்களோட சமத்துவ அடிப்படையில் வந்து அவங்க என்ன ஒன்றுபட்டும் என்ன பண்ணணும், ஒரு பெனிஃபிட் அடையணும். எல்லாருமே ஒரு பவர்லெஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறவங்க கூட ஓரளவுக்கு முன்னாடி வரணும், பொருளாதாரத்தில் முன்னாடி வரணுங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க, கோஆப்ரேட்டிவை தொடங்கினாங்களாம். அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச் கால்வர்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கோஆப்ரேஷன் இஸ் த பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ் அண்டு பெட்டர் லிவிங் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரஸ் பிளங்கெட் அப்படிங்கிறவர். கூட்டுறவு என்பது ஒரு சிறந்த விவசாயம், வணிகம், சிறந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ் அண்ட் பெட்டர் லிவிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேடா? ஓகே, திஸ் இஸ் ஏ டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியன் காஃபி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்காங்க. இந்தியன் காஃபி ஹவுஸ், மதர் டைரி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியன் காஃபி ஹவுஸ், மதர் டைரி, ஸ்ரீ மஹிலா கிரிஹா உதயா லிஜட் பப்பாட், இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், த இந்தியன் ஏர்லைன்ஸ் கார்கோ சிஜிஹெச்எஸ் லிமிடெட். இதெல்லாமே என்னது, கூட்டுறவுக்கு அதாவது கோஆப்ரேட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. ஓகே, கூட்டுறவு சங்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவெல்லாம் பார்த்துருக்கியா, கோஆப்டெக்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கியா, அது எல்லாமே கோஆப்ரேட்டிவ். இது என்னது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன். பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். அதாவது தன்னார்வ மற்றும் உறுப்பினராவதற்கு தடையில்லாத வாய்ப்பு. அதாவது கூட்டுறவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானாகவே முன் வந்து இந்த பாலினம், சமூகம், அரசியல், மத வேறுபாடு எதுவுமே கிடையாது. அனைவருமே பயன்பெறலாம். யார் வேணாலும் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏ வாலண்டரி அண்டு ஓப்பன் மெம்பர்ஷிப். ஜெண்டர்லாம் கிடையாது. சோசியல், ரேஷிக்கல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், இந்த மாதிரி ஜாதி, மத வேறுபாடு, அரசியல், பாலினம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம். திஸ் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஒன், வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். செகண்ட் ஒன், டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். அதாவது மக்களாட்சி முறையில் உறுப்பினர்களோட கட்டுப்பாடு. எப்படி மக்களாட்சி முறைன்னு என்ன, நம்ம வந்து ஓட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது. சரியா? கூட்டுறவு மக்களாட்சி முறையில் உறுப்பினர்கள் வந்து எப்படின்னா அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்களா. அதாவது சேவைகள் வந்து பயன்படுத்துபவர்களாகவோ அல்லது அவங்க கொள்கையிலையும் முடிவெடுக்கவும் அவங்களோட தீவிரமாக இருக்கிறத வந்து அவங்க எல்லாருமே வந்து தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்களா. சரியா? அவங்க எல்லாருமே, அதாவது என்ன சொல்கிறது, இறுதி வாக்கெடுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர், அதாவது என்ன சொல்கிறது, organization control their members, those who buy goods and service of this cooperative who actively participate in the setting policies and marketing டெசிஷனை நிறைய பேர் எடுப்பாங்க. அதாவது ஓட் மாதிரி தான் அங்கேயும். நிறைய எந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கோ அந்த முடிவுக்கு வந்து அவங்க மாற்றிக்குவாங்க. மெம்பர்ஸோட எல்லாருமே வந்து கட்டுப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல், அதாவது மக்களாட்சி முறையில் உறுப்பினர்கள் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். உறுப்பினர்களோட பொருளாதார பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் ஈக்குவலி டு அண்ட் டெமோக்ராட்டிக்கலி கண்ட்ரோல் த கேபிட்டல் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ். திஸ் பெனிஃபிட் மெம்பர்ஸ் இன் ஏ ப்ரொபோர்ஷன்
to the business they conduct with the cooperative rather than on the capital invested. உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மூலதனம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சமமாக வச்சுக்குவாங்க. ஜனநாயக முறையில் பங்களித்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அவங்களோட ஷேர்ஸை சமமாக போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? இந்த நன்மைகள் பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பினர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லா உறுப்பினர்களும் ஒத்துழைப்போடு இருக்கிறதுனால வியாபாரம் என்ன ஆகும், அவங்களோட ஷேர்ஸ் வந்து சமமாக பிரிச்சுக்குவாங்க, சமமான முறையில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் autonomy and independence. தன்னாட்சி மற்றும் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் ஏ autonomous self-help organization controlled by their members. If the cooperative organization entered into the agreement with other organization or raises capital from external sources, it is done so based on the term that ensure democratic control by the members and maintains the cooperative autonomy. ஓகே, தட் மீன்ஸ் வாட் மீன்ஸ் தன்னாட்சி மற்றும் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரியா? கூட்டுறவு நிறுவனம் தங்களோட மெம்பர்ஷிப்போட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆர்கனைசேஷன் வேறு ஆர்கனைசேஷனோட ஏதாவது ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டே போடுறதா இருந்தாலும் நம்மளோட கண்ட்ரோலில், அதாவது உறுப்பினர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்களோட பெர்மிஷனை வாங்கிட்டு தான் என்ன போகும், அந்த ஒப்பந்தத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தன்னாட்சி. நமக்குள்ளே இருக்கிற தன்னாட்சியும் அதுதான், நமக்குள்ளே இருக்கிற சுதந்திரமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். கல்வி மற்றும் பயிற்சி மற்றும் தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கோஆப்ரேட்டிவ் ப்ரொவைட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஃபார் மெம்பர்ஸ், எலெக்டட், ரீப்ரசன்டேட்டிவ், மேனேஜர் and employees so they can contribute effectively to the development of their cooperative. Member also inform general public about the nature of and benefit of cooperatives. அதாவது உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மேலாளராக இருக்கட்டும், பணியாளர்களாக இருக்கட்டும், மேனேஜர் அண்டு எம்ப்ளாயீஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பை கூட்டுறவில் வழங்குது அப்படிங்கிறாங்க. அதாவது செலக்ட் பண்ணிட்டா ஒரு ஜாப் கூட கூட்டுறவை செலக்ட் பண்ணிட்டா அவங்க பயிற்சியும் தராங்களாம். சரியா? அதனால் அங்கே இருக்கிறவங்க திறம்பட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதான். சரியா? இதோட நன்மைகள் வந்து பொதுமக்களுக்கும், அதாவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பொதுமக்களுக்கும் தெரிவிக்கிறாங்களா. சரியா? இதோட இயல்பு, நன்மை எல்லாமே பொதுமக்களுக்கும் தெரிவிக்கிறாங்க. அது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே வந்து எல்லாமே ப்ராப்பராக தான் நடக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, தகுதி வாய்ந்த மேலாளர்களும் பணியாளர்கள் தான் இங்கே வேலை செய்கிறாங்கங்கிற மாதிரியும் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோஆப்ரேஷன் அமோங் கோஆப்ரேட்டிவ்ஸ். கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சர்வ் their members most effectively and strengthen the cooperative movement by working together through local, national, regional and international structure. கூட்டுறவு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளேயே உறுப்பினர்களுக்குள்ளேயே மிகவும் திறமையாகவும், அதாவது உள்ளூர் அதர்வைஸ் நேஷ்னலைஸ் தேசிய, பிராந்திய அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்வதேச கட்டமைப்புகள் மூலமாகவும் ஒன்றிணையலாம். அதாவது அவங்களோட இயக்கத்தை வந்து பலப்படுத்திக்குவாங்களாம். சரியா? கூட்டுறவு இயக்கத்தை வந்து பலப்படுத்திக்குவாங்களாம். ஓகேவா? அதாவது ஒரு கூட்டுறவு இன்னொரு கூட்டுறவோட மெர்ஜாயி இயக்கம் வந்து எப்படி இருக்கும், நல்லா போயிட்டுருக்கும். அந்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேஷன் அமோங் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி, சமூகத்திற்கான கவலை அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் ஃபோக்கஸ் ஆன் மெம்பர்ஸ் நீட்ஸ், கோஆப்ரேட்டிவ் ஒர்க் ஃபார் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் த்ரூ த பாலிசிஸ் த ப்ரோக்ராம்ஸ் அக்செப்டட் பை த மெம்பர்ஸ். கூட்டுறவில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் தேவையை பூர்த்தி செய்யும்போது உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளும் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் பார்த்திங்கன்னா சமூகங்களுக்கு ஒரு அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கான கவலையை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் என்ன இருக்கணும், கன்சர்ன் ஆஃப் அவர் கம்யூனிட்டி இருக்கணும். அதாவது சமூகத்திற்கான கவலை வந்து கலைக்கிற விதமாக தான் இருக்கணும், அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஏ கோஆப்ரேட்டிவ் பாலிசிஸ். கோஆப்ரேட்டிவோட கொள்கைகள் இதுதான். ஓகேவாடா? Principles of cooperation.